குணசேகரன் அவர்கள் வந்து மும்முனை போட்டி தான், ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகேன்னு ஒரு இதை போடுறாங்க. அதை தொடர்ந்து அது சர்ச்சையாகுது. அதை அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் மும்முனை போட்டி தான், இது நாம் தமிழருக்கு பயிற்சி பட்டறை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்க? என்டிகே சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கான எதிர்வினை வருது. அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது 4 முனை போட்டி தான். 2 டிஜிட்டா இருந்தா தான் நாங்க கணக்கு எடுப்போம், சிங்கிள் டிஜிட்லாம் நாங்கள் கணக்கு எடுக்க மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ரூல்ஸ்லாம் செட் பண்ண முடியாது. என்டிகேவை மட்டம் தட்ட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு என்டிகே இந்த எலெக்ஷன்ல அதிகமான ஓட்ஸ் வாங்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு டிஎம்கேவுக்கு அது நல்லது. சவுக்கு அவர்கள் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு, திரும்பியும் அதே கருத்தை அழுத்தமா சொல்றாரு. நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு 35% ஓட்டு வேணும். இப்ப நீங்க 8% ஓட்டு வச்சிருக்கனால உங்களை எப்படி ஒரு அணியா வேணா சேர்த்துக்கலாம், ஆனா 4 முனை போட்டியில ஒரு கட்சியா சேர்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ட்ராங்கா வைக்கிறாரு. இல்ல அப்படி பார்த்தா டிவிகே ஜெயிக்க போறாங்களா? நேற்றை விட இன்னைக்கு அதிகமான மக்கள் அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுது, அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கும் போது போலி மாற்றுகளை உள்ள இறக்குறாங்க. பெரிய டால் லீடருக்கு அவ்வளவு பெரிய கோவம் வருது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு மாற்றம் அங்க வருது, ஒரு மாற்றத்துக்கான ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்க. அது நாளைக்கு வென்றுச்சுன்னா நம்ம அதிகாரம் பறிக்கப்படும். 8% வாங்கியிருக்காங்கன்னா எனக்கு பிடிக்குதோ பிடிக்குது, 8% பெரிய நம்பர், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் அதை தாண்டி நான் அதை கேட்கவே மாட்டேன், காது கொடுத்து கேட்கவே மாட்டேன், இல்லை அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு பேசுறேன்னா எனக்குள்ள பெரிய ஒரு வெறுப்பு இருக்கு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறது கேப்ரியல் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு. அதுக்குள்ள மும்முனை போட்டி 4 முனை போட்டின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. குணசேகரன் அவர்கள் வந்து மும்முனை போட்டி தான், ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகேன்னு ஒரு இதை போடுறாங்க. அதை தொடர்ந்து அது சர்ச்சையாகுது. அதை அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் மும்முனை போட்டி தான், இது நாம் தமிழருக்கு பயிற்சி பட்டறை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்க? இப்போ சோசியல் மீடியால பெரிய ஒரு போர் போயிட்டு இருக்கு. மும்முனை போட்டியா இல்லைனா 4 முனை போட்டியா அப்படின்ற போர் போயிட்டு இருக்கு. என்டிகே சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கான எதிர்வினை வருது. அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது 4 முனை போட்டி தான். அவங்க களத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறனாலதான் அவங்களால ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்வினை ஆற்ற முடியுது. இப்ப 8% ஓட்டு ஒரு கட்சிக்கு இருக்குன்னா அது சாதாரண நம்பர் கிடையாது. 100ல் 8 பேர் அந்த கட்சிக்கு ஓட் போடுறாங்க. இது பெரிய ஒரு நம்பர். ஸோ அதனால நீங்க சாதாரணமா 2 டிஜிட்டா இருந்தால் தான் நாங்கள் கணக்கு எடுப்போம், சிங்கிள் டிஜிட்லாம் நாங்கள் கணக்கு எடுக்க மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ரூல்ஸ்லாம் செட் பண்ண முடியாது. 8%னா பெரிய ஒரு நம்பர் தான், லட்சக்கணக்கான பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றதா அதுக்கு பொருள். ஸோ குணசேகரன் சொன்ன மாதிரி சிங்கிள் டிஜிட்டுங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக போக முடியாது. இது பெரிய ஒரு நம்பர். ஸோ ஃபேக்சுவலாக பார்த்தோம்னா டெஃபினட்டாக இது 4 கார்னர் ஃபைட் தான். மேபி இப்படி நம்ம சொல்லலாம், விஜய் இந்த இதுல ஆட் பண்ணதுல எனக்கு பெரிய இது இல்லை. ஏன்னா இப்ப விஜய் அவர்களோட ஓட் பர்சன்டேஜ் என்னன்னே தெரியாது. இப்ப என்டிகேவுக்கு 8% இருக்கு, அது ப்ரூவன் நம்பர். விஜய்க்கு எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, அவரோட கெப்பாசிட்டி என்ன எலெக்ஷன்ல, இதெல்லாம் எதுவும் தெரியாது. சும்மா கருத்து கணிப்பு முடிவுகள் ஏதோ கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அதை மட்டுமே நீங்க பேஸ் பண்ணி மும்முனை போட்டின்னு சொல்றீங்க. அதுவும் என்டிகேவை உள்ள ஆட் பண்ணாம எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம நீங்க டிவிகேவை மும்முனையில ஒரு முனையா வைக்கிறீங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு? ஸோ அதனால இது பேலன்ஸ்டான ஒரு அப்ரோச் இல்லை. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப திமுக ஆதரவு ஊடகமா இருக்கிறது தப்பு கிடையாது. நிறைய ஊடகங்கள் இருக்காங்க, டிஎம்கேவெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம், அதுல கொஞ்சம் லாஜிக்காவது இருக்கும். இப்ப நீங்க டிஎம்கேவை ஆதரிக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது கிரவுண்ட் பாலிடிக்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்ப கிரவுண்ட்ல இன்னைக்கு என்டிகே அதிகமான ஓட்ஸ் வாங்கினாங்கன்னா அது யாருக்கு நல்லது? டிஎம்கேவுக்கு தான் நல்லது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை என்டிகே வாங்க போறாங்க, அது அதிமுகவுக்கு பாதிப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பேசுறது வந்து உங்களுக்கே நல்லது கிடையாது. நீங்க என்டிகேவை மட்டம் தட்ட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு என்டிகே இந்த எலெக்ஷன்ல அதிகமான ஓட்ஸ் வாங்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு டிஎம்கேவுக்கு அது நல்லது. பட் இருந்தாலும் அந்த பேசிக்கான புரிதல் கூட இல்லாம பர்சனலா என்டிகேவை எனக்கு பிடிக்காது அப்படின்றதுக்காக அக்ரெசிவா போய் அவங்க என்டிகேவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் ஈரோடு பை எலெக்ஷன் நடக்கும் போதும் ஒரு தீவிர திமுக ஆதரவு பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாருன்னா, அந்த எலெக்ஷன்ல என்டிகே அதிமுகவோட பி டீமா செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதை பார்க்கும்போது எனக்கு அப்பதான் யோசிச்சேன், எலெக்ஷனை பத்தின கொஞ்சமும் புரிதலே இல்லாம அபத்தமான இப்படி விஷயங்கள் பேசுறாங்களே, அசால்ட்டா பேசிட்டு இருக்காங்களேன்னு யோசிச்சேன் அந்த டைம்ல. ஏன்னா அந்த எலெக்ஷன்ல அதிமுக பாய்காட் பண்ணிட்டாங்க ஈரோடு பை எலெக்ஷன்ஸ். சோ அப்ப களத்துல நின்னது என்டிகே மட்டும்தான். நீங்க என்டிகே ஏடிஎம்கேவோட பி டீம்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன ஆகும்?
ஏடிஎம்காரன் என்டிகேவுக்கு ஓட் போட்டு போயிடுவான். நம்ம பி டீம் தானே, நம்மளால தான் போல அப்படின்னு அவன் என்டிகேக்கு ஓட் போடுவான். இது உங்களுக்கே நல்லது கிடையாது. ஸோ நீங்க திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா திமுகவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. நீங்க பாட்டுக்கு சும்மா கிளிப்புல சொல்ற மாதிரி சில விஷயங்களே பேசிக்கிட்டே இருக்கிறது. இவரு அவருக்கு பி டீம், இவருக்கு பாஜகவுக்கு பி டீம், நீங்க பாட்டு எதையாவது சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி பேசுறதால நமக்கு நஷ்டமா லாபமான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க. ஸோ இதுவும் அப்படிதான் நான் பாக்குறேன். திமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட என்டிகே இந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு தான் நினைப்பான். ஏன்னா என்டிகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா திமுக நல்லது. ஸோ அந்த பேசிக் புரிதல் கூட இல்லாம பர்சனலா அவங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் வந்து அப்படியே காட்டுறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ இவங்க சவுக்கு அவர்கள் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதோட எதிர்வினையா பயங்கரமா சோசியல் மீடியால போயிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு, திரும்பியும் அதே கருத்தை அழுத்தமா சொல்றாரு. அவங்க நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு 35% ஓட்டு வேணும். இப்ப நீங்க 8% ஓட்டு வச்சிருக்கனால உங்களை எப்படி ஒரு அணியா வேணா சேர்த்துக்கலாம், ஆனா 4 முனை போட்டியில ஒரு கட்சியா சேர்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவரு ஸ்ட்ராங்கா வைக்கிறாரு. இல்ல அப்படி பார்த்தா டிவிகே ஜெயிக்க போறாங்களா? நான் எனக்கு டிவிகேவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இல்லையே. எனக்கு தெரிஞ்சு சில பேர் 20% சொல்றாங்க, 15-20 இருக்கு. எனக்கு அதுல கூட நம்பிக்கை இல்லை. நான் எப்படி பாக்குறேன்னா 5-10% இருக்கலாம் டிவிகேவுக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க ஜெயிக்க போறது இல்லை. 20 இருந்தாலும் டிவிகே ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆனா இப்ப டிவிகேவை 3வது முனையா வைக்கிறீங்களே, 4 முனை போட்டியில டிவிகேவை கொண்டு வரீங்களே. ஸோ ஜெயிக்கிற கட்சிகள் இல்லாட்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க கட்சிகள்லாம் இந்த ஆட்டத்துல இருக்கணும்னா அப்ப டிவிக்கு இருக்க முடியாது. அதான் என் பாயிண்ட். அப்ப நீங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிருங்க, 2 முனை போட்டி தான், அதிமுக அணி திமுக அணி. டிவிகே என்ன வேலை? அப்ப டிவிகேவை நீங்க கொண்டு வரும்போது அப்ப நீங்க என்டிகேவையும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா டிவிகே டெஸ்டட் பார்ட்டி கிடையாது. அவங்களோட ஓட் பேஸ் என்ன நமக்கு தெரியாது, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன நமக்கு தெரியாது. ஒண்ணுமே தெரியாம டிவிகேவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் இல்லையா? 3வது அணின்ற அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் டிவியை கொடுக்கும் போது என்டிகே ஏன் வரக்கூடாது? என்டிகேவுக்கு நீங்க ஓட் ஷேர் இருக்கா இல்லையான்றதை தாண்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு பாருங்க. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எவ்வளவு அரசியல் ரீதியான செயல்பாடுகள்ல என்டிகே ஈடுபட்டு இருப்பாங்க. டிவிக்கு எவ்வளவு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியும். மொத்தம் 4 தடவை வெளில வந்திருப்பாரு விஜய். அது போக இப்ப நீங்க வீடியோஸ் எல்லாம் வருது அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம். ஒருத்தர் பார்த்தா எனக்கு பதவி கொடுக்காம இவனுக்கு பதவி கொடுக்காம அவர் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே வர்றாரு ரோட்ல. இந்த அளவுலதான் அவங்களோட அரசியல் புரிதல் இருக்கு. ஒரு அரசியல் மயப்பட்ட ஒரு தொண்டர் வந்து இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும். ஸோ அரசியலை பத்தின எந்த புரிதலுமே இல்லாம ஒரு ரசிகரா அங்க வந்துகிட்டு அவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இஷ்யூஸ் எல்லாம் பத்தி எதுவும் தெரியாது. எனக்கு பொறுப்பு கொடுக்கல, நான் ஃபேன் கிளப்ல இவ்வளவு நாள் இருந்திருக்கேன், நான் ஒரு 10 வருஷமா ஃபேன் கிளப்ல இருக்கேன், எனக்கு எப்படா பொறுப்பு கொடுக்காம நீங்க போவீங்க? அவர் ரோட்ல வந்து திட்டிக்கிட்டே வர்றாரு. புதுசா பொறுப்புல அமர்த்தப்பட்டவரை திட்டிக்கிட்டே ரோட்ல வந்துட்டு இருக்காரு. இது அரசியலா? இது பேரு தான் அரசியலா? இந்த மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. 3வது அணி இல்லைன்னா மும்முனை போட்டியில இவங்க ஒரு முனை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு? சோ இப்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆட்களா நம்ம இருக்கோம்னா நம்ம என்ன அடிப்படையில் நம்ம சூஸ் பண்ணோம்னா அரசியல் ரீதியா யார் நல்லா ஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியா என்டிகே தாராளமா அதிகமா செயல்பட்டு இருக்காங்க. எவ்வளவு இஷ்யூஸ் எடுத்து கையில் எடுத்து போராடி இருக்காங்க, எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அவங்க பொலிட்டிக்கல் எவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்காங்கன்னு சொல்லலாம்ல. நியாயப்படி மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது, மக்கள் நல்லா இருந்து பார்க்கும்போது அப்படிதான் இருக்கணும். அதை விட்டு விஜய்க்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் என்டிகே கொடுக்கக்கூடாது? அரசியல் அந்த நடவடிக்கை அப்படிங்கும்போது என்டிகே வந்து ரொம்ப அக்ரெசிவாவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ குடமலுக்கு ஒண்ணு நடக்குது, அதுல தமிழ்ல இது பண்றாங்க, அதுக்கு ப்ரெஷர் வந்து என்டிகே சைட்ல இருந்து வந்தனால இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. அது ஏத்துக்கலனாலும் அது என்டிகேனால அது நடந்துட்டு இருக்குன்றதுதான் உண்மை. அப்படி இல்லாம இப்போ ரீசெண்டா ஒரு பட்டியல் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் சீமான் அவர்களோட பயணம் என்னென்ன போராட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா டிவிகே சைடு அப்படி ஒண்ணுமே இல்லை. இப்படி இருக்கும்போது பொதுவா நம்ம பேசுறோம்ல, இப்ப பத்திரிகையாளர்களா பேசும்போது அவங்க ஒரு அறத்தோட பேசணும்ல, இது தப்பு இது சரி அப்படின்ற மாதிரி யாருமே பேசலையே. என்ன பொறுத்தளவுல டிவிகே வந்து ஒரு பெரிய டைவர்ஷனுங்க. தமிழ் மக்கள் ஒரு திசையில போய்கிட்டு இருக்காங்க. ஒரு அந்த மாற்றம் அப்படின்ற அந்த அரசியல் நோக்கி வேகமா பயணிக்கல, மாற்றத்துக்கிட்டையும் நெருங்கல. ஆனா மாற்றத்தை நோக்கி டெஃபினட்டா மக்கள் பயணிக்கிறாங்க. நேத்தை விட இன்னைக்கு அதிகமான மக்கள் அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுது, அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கும் போது போலி மாற்றுகளை உள்ள இறக்குறாங்க. 1921ல கமல்ஹாசன் என்ன பண்றாரு, நான் தான் அரசியல் மாற்றம் உள்ள வர்றாரு, 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், எனக்கு ஓட் போடுங்கன்னு வர்றாரு. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா அவரு ஒரு அரசியல் மாற்றே கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன ஆகுது, மாற்று வேணும்னு ஆசைப்படக்கூடிய மக்களோட வாக்குகளை பிரிக்கிறார். சோ அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம சொசைட்டி மாற்ற நோக்கி முன்னேறி போகும்போது ஒரு டைவர்ஷனா இருக்காங்க. அதை அப்படியே டப்புன்னு டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. கமல்ஹாசனை பொறுத்தளவு 3-4% ஓட்ஸ் வாங்கினார், லைட்டா டைவர்ட் பண்ணார்.
ஆனா இப்ப விஜய் பெரிய ஸ்டார், இன்னும் பெருசா டைவர்ட் பண்ணுவாருன்னு பாக்க. சோ கமலஹாசனால நம்ம சொசைட்டிக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட விஜயால இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படும். அரசியலே இல்லாத, சித்தாந்தமே இல்லாத ஒரு தலைவரால எதுவும் பண்ண முடியாது. அரசியல் சித்தாந்தம்லாம் தலைவரே கிடையாது. என்ன தலைவர்? ஒரு தலைவர்னா சித்தாந்தம் அரசியல்லாம் இருக்கணும். நீங்க நடிகர் தான், இன்னைக்கும் நடிகர் தான், அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா எதை வச்சு சொல்றேன்னா, உங்களுக்கு தொண்டர்கள்லாம் இருக்கலாம் அப்கோர்ஸ், ஆனா உங்களுக்கு அரசியல் கையில கிடையாது, உங்களுக்கு சித்தாந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பெருசா பண்ண போறீங்க? இந்த எலெக்ஷன்ல ஓட்ட பிரிப்பீங்க, நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல கமலஹாசன் மாதிரி நீங்க பல்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரெண்டா பாக்குறேன். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் யாராவது இந்த மாதிரி டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு பெரிய ஒரு நியூசன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். அதனால உண்மையான பத்திரிகையாளர்கள், நேர்மையான பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க இங்க பேச வேண்டியது விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கா, 30% இருக்கா, அவரு மும்முனையில அவரு ஒரு முனையா, இதெல்லாம் விஷயம் கிடையாது. விஜய் என்ன பண்ணாருன்றதை நீங்க கேளுங்க, அதை நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. விஜய் மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணார், விஜயோட அரசியல் சித்தாந்தம் என்ன, இந்த சித்தாந்தத்தால தமிழ் மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கா, அவர் நிஜமான மாற்று தானா, மாற்று அரசியல் சக்தியா, இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது டிவிக்கு கிட்ட ஒன்றும் இருக்காது பேசுறது. அவங்க பெரிய ஒரு பூஜ்யம் தான். அவங்களுக்கு அரசியல் செயல்பாடும் கிடையாது, சித்தாந்தமும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை தான் நம்ம பேசணும். அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாம விஜய் இப்படி பண்ணிடுவாரா, டிவிக்கு அப்படி பண்ணிடுவாங்களா நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க. அதனால இவங்க மக்களோட டைமை தான் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, என்டிகேவை பத்தி பேசும்போது குணசேகரன் அவர்கள் பட்டுன்னு என்டிகேவை டிஸ்ரிகார்ட் பண்றாரு இல்லையா, அப்படி அப்படி ஓரம் தள்ளிடுறாரு. சிங்கிள் டிஜிட்ல வாங்குறதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது, சிங்கிள் டிஜிட்டுக்கும் டபுள் டிஜிட்டுக்கும் 2% தான் இருக்கு. இப்ப 8 வச்சிருக்காங்க, இன்னும் 2% வாங்கினா 10. பட் இருந்தாலும் அவர் வந்து பட்டுனத ஓரம் தள்ளுறாரு. அதுவும் பிஎஸ்பியோட கம்பேர் பண்றாரு. பிஎஸ்பிக்கு இங்க ஒரு ஓட் ஷேரும் கிடையாது, அவங்களும் 234 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய பார்ட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி பாக்கணும், ஒரு பர்சனல் ஹேட்ரடும் அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். பர்சனலா சில விஷயங்கள் பிடிக்கல, பார்க்கும்போது இங்க ஒரு மாற்றம் ஏற்படுது இல்ல. தமிழ் தேசியம்ன்ற சித்தாந்தம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஆனா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, மக்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தமிழ் நேஷனலிசம், தமிழ் அடையாளம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா மக்களுக்குள்ள ஆழமா போயிருக்கு. நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் சில காரணங்களுக்காக அவங்கள கோவப்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 8-9 இயர்ஸ்க்கு முன்னாடி வைகோ அவர்கள் பேசும்போது அப்படியே கொந்தளிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, திராவிட கட்சிகள் நமக்குள்ள என்ன முரண்கள் வேணாலும் இருக்கலாம், என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் ஓரமா வச்சுப்போம். இப்போதைக்கு தமிழ் தேசியம்னு பேசிட்டு வராங்க கொஞ்சம் பேரு, அவங்கள நம்ம டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அப்ப என்டிகேவுக்கு 1% ஓட்டு தான். ஏன் 1% வாங்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து வைகோ மாதிரியான ஒரு பெரிய டால் லீடருக்கு அவ்வளவு பெரிய கோபம் வருது? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு மாற்றம் அங்க வருது, ஒரு மாற்றத்துக்கான ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்க. அது நாளைக்கு வென்றுச்சுன்னா நம்ம அதிகாரம் பறிக்கப்படும், நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம கையில இருந்து பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால அவங்க பதறாங்க. இதையும் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா நார்மலா எப்படி நம்ம இருக்கணும்னா, ஒரு விஷயம் இருக்குன்னா அதை அப்ஜெக்டிவா பார்க்கணும். சரி 8% வாங்கியிருக்காங்கன்னா எனக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ, 8% பெரிய நம்பர், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா அதை தாண்டி நான் அதை கேட்கவே மாட்டேன், காது கொடுத்து கேட்கவே மாட்டேன், இல்லை அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு பேசுறேன்னா எனக்குள்ள பெரிய ஒரு வெறுப்பு இருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடா நான் பட்டு இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அது அப்கோர்ஸ் அது பத்திரிகையாளர்களுக்கு நல்ல ஒரு குணம் இல்லை, சாதாரண மக்கள் எப்படி இருக்கலாம். பத்திரிகையாளருக்கு அது ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கிடையாது. இப்போ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க தமிழ் தேசியம் வந்து அவங்களோட இருப்பை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுது அப்படின்ற மாதிரி. அப்போனா இது இருமுனை போட்டின்னு தானே சொல்லணும், ஒரு சித்தாந்த ரீதியான போட்டியா தானே அரசியல் களம் இருந்திருக்கணும். இப்போ ஓட் பர்சன்டேஜ் வச்சு நம்ம பேசுறோம், அது ஓகே. ஆனாலுமே திராவிடம் அது அவங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் அவங்களும் திராவிடம் தான். நம்ம திராவிடம் விசஸ் தமிழ் தேசியம் அப்படி இருக்கும்போது இது இருமுனை போட்டியா தானே இருந்தது. சித்தாந்தம் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப கூட மும்முனை போட்டின்னு சொல்லலாம். ஒரு சைட்ல பிஜேபி இருக்காங்க, ஆனா பிஜேபி அப்கோர்ஸ் இப்ப கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஒரு திராவிடத்தோட எக்ஸ்டென்ஷனா மாறிட்டாங்க இந்த எலெக்ஷன்ல. பட் அதர்வைஸ் ஓவராலா நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு 3 டாமினன்டான ஐடியாலஜிஸ் இருக்கு. நேஷனல் பார்ட்டிஸ் 2 பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, காங்கிரஸும் பிஜேபியும். அதே மாதிரி திராவிட கட்சிகள் ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. இன்னொரு சைட்ல தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு பார்ட்டி தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வேற அமைப்புகள் இருக்காங்க, இயக்கங்கள் இருக்காங்க. கட்சியா வாக்கு அரசியல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா என்டிகே. ஆனா மோதல்னு பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் வந்து 2 திராவிட கட்சிகளுக்கான மோதல் தான். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நாளைக்கு அப்படி இருக்கும்னு நான் நம்பல, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. கால யதார்த்தம் அதுதான். ஐடியாலஜின்னு பார்த்தோம்னா ஒரு 3 ஐடியாலஜி இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாமினண்டா இருக்கு.
ஆனா இப்ப திராவிட கட்சிகள் வீக் ஆயிட்டாங்க, முன்னாடி மாதிரிலாம் ஸ்ட்ராங்கா இல்ல. இப்ப நீங்க பழைய திராவிட பேச்சாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பேசும்போது பயங்கர கான்பிடண்டா பேசுவாங்க. தமிழ்நாட்டுல திராவிடத்தை மீறி யாரும் வளர்ந்தது கிடையாது, தமிழ் தேசியம்லாம் பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் எலெக்ஷன்ல நின்னதே கிடையாது. அதுக்கு மாப்போசி உதாரணமா சொல்லுவாங்க, ஆதித்யநாத உதாரணமா சொல்லுவாங்க, சம்பத் அவர்களை உதாரணமா சொல்லுவாங்க. ஸோ அவங்கலாம் முயற்சி பண்ணாங்க, கட்சிகள் ஆரம்பிச்சாங்க, திராவிடத்துக்கு எதிராக பேசினாங்க, கடைசியில் அவங்களால எதுவும் பண்ண முடியாது, தோத்து போயிட்டாங்க. ஸோ அதனால திராவிடத்தெல்லாம் வீழ்த்த முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு திராவிடத்தை மீறி 8% ஓட்டு வாங்கிட்டாங்க என்டிகே. அப்ப யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை அவங்க மேல ஏற்படுத்தும். நேத்து வரைக்கும் அவ்வளவு கான்பிடண்டா பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இந்த யதார்த்தத்தை பார்க்கும்போது ஏதோ சிக்கல் இருக்குடா, ஏதோ மாற்றம் வருது, நம்மளும் என்னெல்லாமோ பண்ணி பாக்குறோம், யங்ஸ்டர்ஸ் வர மாட்டேங்கிறான், நம்மளும் என்னெல்லாமோ பண்ணி பாக்குறோம், நம்மளால கூட்டத்தை கூட்ட முடியல, சாதாரணமா ஒன்றும் இல்லாம இவங்க பாட்டு கூட்டத்தை கூட்டுறாங்க, நமக்கு வரவங்க எல்லாம் பார்த்தா வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியை போட்டு வராங்க, யூனிஃபார்மோட வராங்க, இவங்களை பார்த்தாலே எதுக்காக வராங்கன்னு தெரிஞ்சிடும். ஆனா இவங்க கிட்ட இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஒரு துடிப்போட இருக்காங்க. அப்ப ஏதோ களத்துல ஏதோ ஒண்ணு மாறுது, நமக்கு என்னன்னு புரிஞ்சுக்க முடியலன்னு ஒரு பயம் வரும்ல, அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இப்போ நீங்க சொன்னதை வச்சு சொல்லும்போது பார்த்தா, இப்போ இன்னைக்கு ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு வந்து திமுக வந்து மாலை போடுறாங்க. அதுக்கு முன்னாடி மொழிப்போர் தியாகிகளுக்கு ஸ்டாலின் அவர்களே போய் பேசியிருந்தாங்க. இந்த சீமான் அவர்களோட அரசியல் அந்த ஹீட் வந்து இவங்களை பாதிக்குது. நம்ம இப்போ இவங்களை காப்பி அடிச்சாதான் நம்ம அந்த மாதிரி மக்களை ஈர்க்க முடியும், யங்ஸ்டர்ஸை ஈர்க்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு திமுக போயிடுச்சு. அதான் இப்போ என்னன்னா, தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு அரசியலுக்கான தேவை ஏற்படும் போது நேச்சுரலா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழர் வரலாறை மீட்டெடுப்பாங்க. தமிழர்களுக்காக போராடின பெரிய பெரிய தலைவர்கள் இருப்பாங்க, மறக்கப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க, அவங்கள மக்கள் கொண்டாட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு அரசியலை சும்மா கட்டமைச்சிட முடியாது, அதுக்கு தேவையான தலைவர்கள் எல்லாம் நீங்க மீட்டெடுக்கணும், அதுக்கு தேவையான ஒரு வரலாறை நீங்க மீட்டெடுக்கணும். இந்த அடித்தளம் போட்டாதான் அந்த அரசியலை நீங்க கட்டி அமைக்க முடியும். அதான் மார்க்ஸ் கூட ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம், ஸோ அவரோட ஐடியாலஜி மெட்டீரியலிஸ்டிக் ஐடியாலஜி, அதுக்கு ஒரு அடித்தளம், வரலாற்று அடித்தளம்லாம் போடுவார். அதெல்லாம் போடும்போது என்ன ஆகும், நேச்சுரலா நீங்க சொன்ன மாதிரி மறக்கப்பட்ட லீடர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வெளியே கொண்டு வரப்படுறாங்க, அவங்களும் கொண்டாடப்படுறாங்க, தமிழ் தேசியவாதிகள் அந்த விஷயத்தையும் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கவங்க அவங்களுக்கு வேற வழி கிடையாது, அவங்களும் இதெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க பண்ணலன்னா என்ன ஆகும், இவங்க தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிடைச்சிடும். ஸோ நாங்களும் தமிழர்கள் தான்ன்றது அவங்க நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் அவங்களுக்கு இருக்கு. நாங்களும் தமிழ் மக்களுக்காக தான் இங்க இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நிரூபிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால இப்ப நேத்து வரைக்கும் பேசாத விஷயங்கள் இன்னைக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்து வரைக்கும் கொண்டாடாத தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் இப்ப நடக்குது. ஆனா தமிழ் மக்கள் மத்தியில பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. இப்ப 8% சாதாரணமா சொல்றாங்க இல்லையா, அது அப்படி கிடையாது. 10ல் ஒருத்தங்க 8னா, அப்போ ஒரு பார்பர் ஷாப்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தன் வந்து அப்ப என்டிகே காரனா இருப்பான். ஒரு ஸ்கூல்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 10 பேர் வந்து தமிழ் தேசியவாதியா இருப்பான். ஒரு ஹோட்டல்ல ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அதுல 2 பேர் தமிழ் தேசியவாதியா இருப்பான். சாதாரண விஷயம் இல்லை. எல்லா இடத்துலயும் இப்ப தமிழ் நேஷனலிஸ்டுகளோட பிரசன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் அவங்களையும் இரிட்டேட் பண்ணும். இவங்களுக்கு தமிழ் தேசியம், தமிழ் மக்களோட அந்த எழுச்சி வந்து பிடிக்கல அப்படின்னாலும் இவங்க வேலை பண்ணக்கூடிய டிவி நிறுவனங்கள்லயுமே கூட தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சுத்தி இந்த மாதிரி. பிரகாஷ் ராஜ் சொல்லுவார்ல அந்த வசூல் ராஜா MBBS, அதுல கோவப்பட்டா சிரிப்பார்ல, அந்த மாதிரி பாக்குற இடம்லாம் பார்த்தா கோவப்படுத்தக்கூடிய விஷயங்களாவே அவங்களுக்கு இருக்கும்போது அந்த கோவத்துல ரியாக்ட் பண்றதா. அதெல்லாம் லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம மீடியாஸ் வந்து விஜய் வந்து ஒரு ட்வீட் போட்டா அது ஒரு லைவ் ஆக்குறாங்க, அது ஒரு செய்தி ஆக்குறாங்க. இந்த மாதிரி மீடியா இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்படி இதுக்கெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ களத்துல இருக்கவங்களை தாண்டி ஒரு பிரபலமா இருக்காங்க, சினிமால இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இது அறமா? மீடியாவுக்கு இது அறமா? உண்மையான மீடியா எப்படி செயல்படணும்னா, விஜய் அப்படின்ற இண்டிவிஜுவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, விஜய் அப்படின்ற இண்டிவிஜுவலோட அரசியல் செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவரோட சித்தாந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவரோட சிந்தனைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா நம்ம மீடியா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, விஜயோட ரசிகர்கள் மாதிரி தான் நம்ம மீடியாவும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. விஜயோட ரசிகர்கள் விஜய் பின்னாடி எதுக்கு ஓடுறாங்க, ஒரு பெரிய ஸ்டார், நிறைய படம் நடிச்சிருக்காரு, பாக்ஸ் ஆஃபீஸ்ல எல்லாம் தட்டி தூக்கிடுவாரு, அதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. நம்ம மீடியாவும் அதே மாதிரிதான், அதுக்கு தான் ஓடுது. நம்ம மீடியாவும் அவர் ஒரு பெரிய ஸ்டார், நிறைய ஓட்ஸ் வாங்கிடுவாரு, அவருக்கு பெரிய ஃபேம் இருக்கு, எல்லாரும் விஜய் பத்தி பேசுறாங்க, அப்ப நாங்களும் அவரை பத்தி பேசுவோம். இது மீடியாவோட வேலை கிடையாது. மீடியா விஜய் அப்படின்ற அந்த ஆக்டரை பார்த்து ஒரு ரசிகரை மாதிரி பின்னுக்கு ஓடக்கூடாது. விஜய் அப்படின்ற அந்த நடிகர் அவர் ஒரு மனிதர், அவரோட சித்தாந்தம் என்ன, அவரோட கொள்கை கோட்பாடு என்ன,
அவரோட திட்டம் என்ன, தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன மாதிரியான பாலிசிஸ்லாம் கையில வச்சிருக்காரு, இவர் நிஜமாவே மாற்றத்துக்கான சக்தி தானா, இவர் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துவாரா நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துவாரா, அவர் ஓட்டு எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு போட்டோம், அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. ஆனா விஜய் எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி, எப்படிப்பட்ட லீடர்ன்றதை அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, அப்படி இவ்வளவு ஓட்டு வாங்கிடுவாரு இவ்வளவு ஓட்டு வாங்கிடுவாருன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். பட் அன்பார்ச்சுனேட்லி தேவையில்லாத விஷயங்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசுறது ஏதோ அறியாமையில எல்லாம் பேசல, அப்படி பேசி விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறாங்க. உங்க நேரத்துக்கும் உங்க பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.